எங்கள் ஊரில் பாருங்கள் காற்றும் மழையும் எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். விளக்கெல்லாம் விளக்கிட்டு வந்தாச்சு. இப்போ விளக்குக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுக்குவோம். நான் எல்லா விளக்குக்கும் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சாயந்தரம் விளக்கு ஏற்றுறப்போ பார்ப்போம். இப்போ விளக்குக்கெல்லாம் அந்த பாருங்க எல்லாரும் விளக்குக்கும் பொட்டு வச்சாச்சு. எங்கடா 3 தான் இருந்துச்சா? வாசல்ல ரோடு வட்டி என்னடப்பா குழம்புலாம் போட்டாச்சு. இந்த விளக்கேற்ற போகிறோம், வாங்க எல்லோரும் விளக்கேற்றிடுவோம். இந்த பொரிகள் வர்றதுக்கு எல்லாம் படைச்சி கிடச்சி சுத்தம் பண்ணி நான் வச்சுட்டேன். இதுக்கு பொட்டுக்கடலை எள்ளு எல்லாமே வறுத்து போட்டுருவோம். ஒரு 200 பொட்டுக்கடலை எடுத்துருங்க. 1 கிலோ பொரி லேசாக போட்டு வறுத்து வச்சுக்குவோம். அதாவது பொட்டுக்கடலை வறுத்தாச்சு. ஒரு 50 எள்ளு கிட்ட வச்சுருக்கேன். அதை பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சாச்சு. பொரிச்சு இதில் கொட்டிக்குவோம். ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருவோம், ஆறட்டும். அடுத்தது தேங்காய் தான். எல்லாம் 2 தேங்காய் கீறி வச்சுருக்கேன். பல்லு பல்லாக பாருங்க, இதுமாரி பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வதக்கி எடுக்கணும். நல்லா செவக்காக வதக்கி எடுக்கணும். இல்லைன்னா அவள் வந்து பொரி வந்து வதக்குன்னு போயிடும். ஒரு பொருள் இல்லாமல் இப்படி வதக்கி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு சவந்து வந்துருக்குன்னு பாருங்கள். இதுமாரி வதக்கிக்கணும். கொஞ்சம் பச்சையாக போட்டோம்னா மதங்காமல் போட்டிங்கன்னா சவுத்துன்னு சவுத்து போயிடும். போதும். எப்படி சத்தம் கேட்குது பாருங்க. இந்த பொரியில் இப்போ தேங்காய் வறுத்து வச்சுருந்தோமா எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்து வச்சுருவோம். எள்ளு, பொட்டுக்கடலை,
அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டேன். இப்போ பாவை காய்ச்சி ஊற்றி நம்ம கிண்டிக்குவோம். இப்போ வந்து 1 கிலோ பொரி எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கிலோ வெல்லம். இதை வச்சு நம்ம பாவு காய்ச்சிக்குவோம். அதுக்கு தண்ணி பாருங்க, இந்த பாருங்க, இது போதும். அதுக்கு மேலே தெளிக்கவே கூடாது. அப்போ தான் சவுத்து போகாமல் இருக்கும். கையால் அள்ளி கொஞ்சோண்டு தெளித்தா போதும் 1 கிலோவுக்கு. நீங்கள் கம்மியாக போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு கம்மியாக கையால் அள்ளி கொஞ்சோண்டு தெளிச்சிங்க போதும். பாவு ரெடி ஆகிட்டு பாருங்க. இதுதான் பாவு பதம். எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்தமாரி தான் இருக்கணும். இதுமாரி தான் இருக்கணும் பொரியெல்லாம் கலர்றதுக்கு. அவ்வளோதான். நமக்கு ஊற்றி கலரிக்குவோம். பொரியலை ஊற்றி கிளறிக்குவோம். இந்த பாருங்க, இப்படி தான் ஊற்றி நான் கிளற போகிற மாதிரி. ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். நம்ம கிளறிக்கலாம். தான் கை விடாமல் கிண்டி கிளறி எடுத்துடணும். ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பாவெல்லாம் அந்தமாரி நான் செஞ்ச மாரி செஞ்சிங்கன்னா தான் நல்லா பொரி பரபரன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கிண்ணி கூட போயிட்டு இல்லை பாவு பதம் சரியில்லைன்னா சவுக்குன்னு சவுத்து போயிடும். நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. நீங்களும் நல்லா இருக்கும். 10-15 நாளைக்கு வச்சுருந்தோம்னாலும் அப்படியே இருக்கும். இந்த மழைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நம்மளும் அள்ளி திங்கலாம். அதுக்காக தான் நம்ம இங்கே கூடவே செய்யலாம். மழை தான் நம்ம ஊரில் மழை சொல்ல வேண்டாம்னு பெய்து, அவ்வளோ மழை பெய்யுது. அவ்வளோதான், ஒரு கிளறியாச்சு. இப்படி பழம் கிளறி இருக்கணும். இதுமாரி கிளறி வச்சுட்டிங்கன்னா அடித்து ஊற்றுற மழைக்கு நம்ம உட்காந்துருக்க நேரத்தில் அள்ளி சாப்பிட்லாம். அவங்க வச்சு அடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த கிளாஸ் அப்படியே இருங்கம்மா.
மேலே தூக்க தலைக்கு மேலே தூக்கக்கூடாது. சமமாக வச்சு தூக்கணும். சமமாக வச்சு தூக்கணும். இந்த பெத்த அப்பா அமோகமாக இருக்கணும். தாயே பரமேஸ்வரி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. வெளில விட காமிக்கணுமா? வா ஒடியா வந்துரு உள்ள வா. ஐயா அம்மா போய் நாம நான் தான் பேசணும். சாமியெல்லாம் உண்டாச்சு. நீங்க எல்லாரும் சாமி கும்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். பாய் பாய்.